ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஒரு தடவை நம்ம செஞ்சிட்டோம்னா 3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்து நமக்கு கிடைக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இதுலேருந்து தண்ணியெல்லாம் தனியாக வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் மட்டும் இதில் இருக்கிற விதையை நீக்கிட்டு இந்த பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நமக்கு தேவைப்படும், அதனால் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம நெல்லிக்காய் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதும் இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணி கூட சேர்த்துட்டு எவ்வளோ நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிருக்கணும். இப்போது ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. இது நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதில் கண்டிப்பாக நிறைய தூசியெல்லாம் இருக்கும். இது லேசாக கொதி வந்ததும் நல்லா கரைஞ்சதும் இதில் இருக்கிற தூசி மட்டும் தனியாக வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம தனியாக வச்சிடலாம். இதுக்கு தேவையான ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு 10 மிளகு, 15 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நமக்கு தேவையான மசாலா ரெடி. இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்ச நெல்லிக்காயோட பேஸ்ட் கூடவே நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டி சாறை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இதில் நம்ம நெய் சேர்க்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். மொத்தம் ஒரு 7லேருந்து 8 டீஸ்பூன் வரைக்கும் நமக்கு நெய் தேவைப்படும். இப்போ முதல்ல நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது லேசாக கொதி வர ஆரம்பிக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து இது கெட்டியாக ஆரம்பிக்கும். கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். அதுதான் அதில் ரொம்ப முக்கியமே. இப்போ இன்னொரு ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சமாக கெட்டியாகவும் ஆரம்பிச்சிருக்கு. கலர் கூட நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நல்லா ஜாம் மாதிரி நமக்கு வரணும். அந்தளவுக்கு நமக்கு நல்லா திக்காக கிடைக்கணும். இன்னும் கொஞ்சம் தான், நமக்கு 3/4 ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கெட்டியாகி வந்துருச்சு. இது கரெக்டாக 20 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் தேவைப்படும். இது கூட சேர்க்குறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசால் பொடியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசி எல்லாம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இதெல்லாமே சேர்க்கலாம். நம்ம எவ்வளோ உள்ளே சேர்த்தோமோ அதுலேருந்து பாதி அளவுக்கு குறைஞ்சி நல்லா கெட்டியாகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ கெட்டியாக இருக்கணும். இது நம்ம இறக்கிடலாம். இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு நமக்கு தெரியும். ஒரு நீளமான கரண்டியாக போட்டு நீங்கள் கிண்டுங்க, இல்லைனா கையில் கூட நமக்கு படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். நல்லா ஆறுனதும் இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் தேன் நெல்லிக்காய்லாம் கடையில் வாங்கி சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இது ஜாம் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. நீங்கள் சப்பாத்தியோடு சேர்ந்து சாப்பிட்லாம், பூரியோடு சாப்பிட்லாம். இல்லைன்னா அப்படியே நீங்கள் இதை 1 ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட தினமும் சாப்பிட்லாம். 3 மாதம் வரைக்கும் கூட இது கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.